children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1 இருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 5.2 கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ரைட் அ பைத்தாகரியன் ட்ரிப்ளெட் ஹூஸ் ஒன் மெம்பர் இஸ். ஸோ பைத்தாகரியன் ட்ரிப்ளெட் இந்த கான்செப்டும் நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே பார்த்துருக்கோம். இந்த பைத்தாகரியன் ட்ரிப்ளெட்னாலே ட்ரிபிள்ஸ்னாலே என்னது 3ன்னு அர்த்தம். ஸோ பைத்தாகரியன் ட்ரிப்ளெட்டில் வந்து 3 நம்பர்ஸ் இருக்கும். தெர் ஆர் 3 நம்பர்ஸ். 3 நம்பர்ஸ் என்னென்ன இருக்கும், அதோட ஃபார்மட் எப்படி இருக்கும்? 2m m ஸ்கொயர் மைனஸ் 1 கமா m ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் அதோட ஃபார்மட் இன் எ பைத்தாகரியன் ட்ரிப்ளெட். ஸோ இந்த ஸ்டெப் வந்து எல்லா சம்ஸுமே எழுதிக்கோங்க. சேம் ஸ்டெப் தான். அந்த 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 சப்டிவிஷன்ஸ்க்குமே இந்த ஸ்டெப் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ நம்ம வந்து இந்த 3 இருக்கு இல்லையா, அந்த 3 நம்பர்ஸில் 1 நம்பர் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2m மட்டும் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் 2m இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இதிலிருந்து நம்ம எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 2 நம்பர்ஸ் வந்து நம்ம எம்மோட வேல்யூ அங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? இப்போது இங்கே 2 இன்ட்டு எம், இந்த 2வை வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறப்ப என்ன ஆயிரும்? டிவிஷனில் மாறிடும். மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறப்ப டிவிஷனில் மாறிடும். ஏன்னா நமக்கு எம் தான் வேணும். ஸோ எம்மை ஒரு சைடாக வச்சுக்க போகிறோம். 6 இந்த 2வை வந்து இங்கே கீழே கொண்டு வந்துடுவோம், டிவிஷனில் கொண்டு வந்துடுவோம். கரெக்டாக? இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 3 2s are 6. ஸோ m is equal to 3. இப்போ எம்மோட வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செகண்ட் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ செகண்ட் நம்பர் வந்து நமக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்? m ஸ்கொயர் மைனஸ் 1 ஃபார்மெட்டில் இருக்கும். அப்போது m அப்படின்றது 3, அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ 3 ஸ்கொயர் வந்து 9 வரும், மைனஸ் 1 போட்டோன்னா 9 மைனஸ் 1 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ட் நம்பரோட ஃபார்மட் என்னது? m ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ m ஸ்கொயர் ப்ளஸ் 1, m அப்படின்றது 3. ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 3 3s are 9, 9 ப்ளஸ் 1 is equal to 10. அப்போ ஃபைனலாக என்ன ஸ்டெப் எழுதணும் அப்படின்னா hence Pythagorean triplet is அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்துருக்கோம்? ஃபஸ்ட்டு வந்து 2m ஓடது என்னது? 6 m ஸ்கொயர் மைனஸ் 1 தான் செகண்ட் நம்பர், அது வந்து 8. m ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் தேர்ட் நம்பர், அது வந்து 10. ஸோ 6, 8, 10. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதே மாதிரி தான் ரிமைனிங் சம்ஸும் நம்ம செய்யணும். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 14 கொடுத்துருக்காங்க. ஸோ 14. இதுக்கும் அதே மாதிரி there are 3 numbers 2m, m square minus 1, m square plus 1 in a Pythagorean triplet. இதை நான் வந்து PT போடுறேன், நீங்கன்னா ஃபுல் ஃபார்மில் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஹியர் 2m வந்து நான் வந்து 14 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ m is equal to 14 by 2. So m is equal to 1 2 is 2, 7 2s are 14. So m ஓட வேல்யூ வந்து நமக்கு 7 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் நம்பர் வந்து நான் வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்? நமக்கு m ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கும். ஸோ m ஸ்கொயர் மைனஸ் 1 is equal to 7 ஸ்கொயர் மைனஸ் 1. 7 ஸ்கொயர் என்ன வரும்? 49 மைனஸ் 1. அப்போது 49 மைனஸ் 1 வந்து 48. இதுதான் செகண்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு தேர்ட் நம்பர் கண்டுபிடிக்கலாம். தேர்ட் நம்பர் என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்? m ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ m ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ 7 ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ 49 ப்ளஸ் 1 is equal to 50. இதுதான் தேர்ட் நம்பர். இப்போ ஃபைனலாக நீங்கள் எழுதிடலாம். எப்படி எழுதணும்?
hence Pythagorean triplet is அப்படின்னு போட்டுட்டு bracketல first வந்து 2m என்ன இருக்கு 14 இருக்கு so 14 m square minus 1 வந்து 48 m square plus 1 வந்து 50 அப்போ 14 48 50 தான் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க 16 கொடுத்துருக்காங்க இதுவும் நீங்கள் அதே மாதிரி there are 3 numbers in Pythagorean triplet அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதோட ஃபார்மட் வந்து 2m, m square minus 1, m square plus 1 அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு 2m is equal to 16 அப்படின்னு கன்சிடர் பண்ண போகிறோம் ஸோ m is equal to 16 by 2 ஸோ m is equal to 8 2s are 16 கரெக்டா அப்போ m ஓட வேல்யூ வந்து நமக்கு 8 கிடைக்குது நெக்ஸ்ட் வந்து m square minus 1 பார்க்குறோம் m square minus 1 இது வந்து செகண்ட் நம்பர் ஸோ செகண்ட் நம்பர் வந்து 8 square minus 1 ஸோ 8 8s are 64 minus 1 63 இதுதான் செகண்ட் நம்பர் நெக்ஸ்ட் தேர்ட் நம்பர் பார்க்குறோம் தேர்ட் நம்பர் m square plus 1 m square plus 1னா அப்போ 8 square plus 1 அப்போது 64 plus 1 என்ன வரும் 65 வரும் இதுதான் தேர்ட் நம்பர் அப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் எழுதுவீங்க ஹென்ஸ் Pythagorean triplet is ஃபஸ்ட்டு 2m என்ன இருந்துச்சு ஸோ 16 63 65 ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்பர் இது செகண்ட் நம்பர் இது தேர்ட் நம்பர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செஞ்சு காமிப்பாங்க So fourth sum, they gave us 18. So there are 3 numbers in Pythagorean triplet. So 2m, m square minus 1, m square plus 1. So 2m is equal to 18. m is equal to 18 by 2. So m is equal to 9. Second number. So second number n square minus 1. So 9 square minus 1 is equal to 81 minus 1. So 80. Third number. M square plus 1. So 9 square plus 1 is equal to 81 plus 1 is equal to 82. Hence, the Pythagorean triplet is 18, 80, 82. ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை சில்ட்ரன்